நச்சுன்னு 4 படங்களுடன் அதற்குள் ஹவுஸ்ஃபுல்லான தீபாவளி ரேஸ். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 5 மாதங்கள் இருக்கும் நிலையில் அதற்குள் 4 படங்கள் தீபாவளி ரிலீஸை டார்கெட் செய்துள்ளன. அது என்னென்ன படங்கள் என்பதை பார்க்கலாம். தீபாவளி பண்டிகை என்றாலே புது படங்களும் போட்டி போட்டு ரிலீஸ் ஆகும். 2025ஆம் ஆண்டு தீபாவளி பண்டிகை வருகிற அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 5 மாதங்கள் இருக்கும் நிலையில் அதற்குள் தீபாவளி ரிலீஸுக்கு தமிழ் படங்கள் தயாராகி வருகின்றன. இந்த ஆண்டு தீபாவளி ரிலீஸுக்காக தற்போதைய 4 தமிழ் படங்கள் போட்டியிட காத்திருக்கின்றன. அது என்னென்ன படங்கள் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாழை போன்ற வெற்றி படங்களை இயக்கியவர் மாரி செல்வராஜ். இவர் இயக்கத்தில் அடுத்ததாக உருவாகியுள்ள படம் பைசன். இப்படத்தில் துருவ் விக்ரம் நாயகனாக நடித்துள்ளார். அவருக்கு ஜோடியாக அனுபமா பரமேஸ்வரன் நடித்துள்ள இப்படம் கபடியை மையமாக வைத்து உருவாகியுள்ளது. இப்படம் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. PS மித்ரன் இயக்கத்தில் கார்த்தி நடித்து கடந்த 2022ஆம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் சர்தார். அப்படத்தின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து அதன் 2ஆம் பாகம் உருவாகி வருகிறது. இப்படத்தில் கார்த்தியுடன் மாளவிகா மோகனன், ஆஷிகா, ரெஜிஷா ஆகியோர் நடிக்கின்றனர். இப்படத்திற்கு சாம்சி எஸ் இசையமைக்கிறார். இப்படமும் இந்த ஆண்டு தீபாவளிக்கு திரைக்கு வர உள்ளது. விக்னேஷ்வன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடித்துள்ள படம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இப்படத்தில் பிரதீப்புக்கு ஜோடியாக கீர்த்தி ஷெட்டி நடித்துள்ளார். இப்படத்தை 7 ஸ்கிரீன் நிறுவனமும் ரவுடி பிக்சர்ஸ் நிறுவனமும் இணைந்து தயாரிக்கிறது. இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். இப்படத்தையும் இந்த ஆண்டு தீபாவளிக்கு திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளனர். ரெட்ரோ படத்தின் வெற்றிக்கு பின் நடிகர் சூர்யா நடிப்பில் உருவாகி வரும் சூர்யா 45 திரைப்படத்தை RJ பாலாஜி இயக்கியுள்ளார். இப்படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக த்ரிஷா நடித்துள்ளார். இப்படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. இப்படத்திற்கு சாய் அபயங்கர் இசையமைத்துள்ளார். இப்படமும் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை உரிவைத்து ரிலீஸ் ஆக உள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.